ஃப்ரீலான்சிங்ல மோஸ்ட் ஆஃப் தி பிகினர்ஸ் ஸ்கில்னால அவங்க ஃபெயில் ஆகல. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாதனால தான் நெறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இந்த ஒரு வீடியோல உங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா 5 ஸ்டெப்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 0. அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Osdare. உங்கள நெறைய பேரு ஸ்கில்ஸ வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நெறைய மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. பட் ஸ்டில் many of the people are struggling to get their first 1 rupee. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஃப்ரீலான்சிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அண்ட் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட பேர் கார்த்திக் முருகன் அண்ட் ஐ அப்லோட் கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீலான்சிங், மணி அண்ட் கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்டெப் 1, பிக் ஒன் ஹை இன்கம் ஸ்கில். நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா அது டெஃபினட்டா ஒர்க் ஆகாது. தட்ஸ் கம்ப்ளீட்லி a failure. ஏதாச்சும் ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் சூஸ் பண்ணுங்க அண்ட் அந்த ஸ்கில்லை நல்லா மாஸ்டர் பண்ணி பக்காவா கத்துக்கோங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்கில் கரண்டா டிமாண்ட்ல இருக்கணும் அண்ட் அது வந்துட்டு லெஸ் காம்படிஷன் உள்ள ஒரு ஸ்கில்லா இருக்கணும். கட்டர்லே இல்லையா? இட் கேன் பி வீடியோ எடிட்டிங், வெப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஏ ஆட்டோமேஷன். ஸோ இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். எந்த ஒரு ஸ்கில்க்கு லெஸ் காம்படிஷன் ப்ளஸ் ஹை டிமாண்ட் இருக்கோ அந்த ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்க அண்ட் தென் மாஸ்டர் இட். அண்ட் த கோல் இஸ் வெரி சிம்பிள். இட் ஷுட் சால்வ் அ ப்ராப்ளம் தட் பிஸ்னஸஸ் ஆல்ரெடி ஹேவ். பிகாஸ் ஃப்ரீலான்சிங்ன்றது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கற்றுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் ஒரு ப்ராப்ளமாக டெஃபினட்டாக சால்வ் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸ்டெப் 2, பில்ட் அ சிம்பிள் போர்ட்ஃபோலியோ. எப்பயுமே போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் வந்தால் தான் உங்களால் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டை தூக்கி குப்பையில போடுங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பிகாஸ் கிளைண்ட்ஸ் இல்லாமலே வந்துட்டு உங்களால் ஒரு சிம்பிளான போர்ட்ஃபோலியோவை வீட்டிலேயே ரெடி பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் சூசிங் வீடியோ எடிட்டிங் அஸ் எ கெரியர். ஸோ ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ தேர்ஸ் a lot of websites to download ஸ்டாக் ஃபுட்டேஜஸ். ஸ்டாக் ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணுங்கள், அதை ஃப்ரீ டைமில் எடிட் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இட் கேன் பி ப்ரீமியர் ப்ரோ ஆர் டாவன்சி. எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரு சாஃப்ட்வேரை நல்லா மாஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் தென் ட்ரை எடிட்டிங் இட். சப்போஸ் நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா மார்க் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கில்லை லேர்னும் பண்ணிடுவீங்க. ப்ளஸ் ஒரு 2 to 3 சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் எங்கே அப்லோட் பண்ணுறது, என்னோட போர்ட்ஃபோலியோ நான் எது மூலியமாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எதில் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்றதை கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ, அதாவது உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் போர்ட்ஃபோலியோ எதில் வேணால் ரெடி பண்ணலாம். இட் கேன் பி கூகுள் டிரைவ் ஆர் எல்ஸ் சிம்பிள் வெப்சைட் ஆர் நோஷன். இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதும் தெரியல, அது வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் சிம்ப்ளி ஹேவ் இட் இன் அ கூகுள் டிரைவ். நீங்கள் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த ஸ்டேஜை தாண்டிட்டீங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில்லுமே இருக்குது ப்ளஸ் ஒரு போர்ட்ஃபோலியோவுமே இருக்குது. ஸோ ஸ்டெப் 3, ஃபைண்டிங் த ரைட் கிளைண்ட். ஸோ இப்போ தான் நம்மளோட ஸ்பான்சர் உள்ள வராங்க அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை Osdare. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா இந்த கஷ்டம் டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். நம்மக்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம சர்வீஸை வாங்குறதுக்கு பையர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ Osdareன்றது ஒரு மார்க்கெட் பிளேஸ். இதை வந்துட்டு ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் பையர்ஸ் 2 பேருக்குமான ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். ஸோ ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அங்கே வந்துட்டு நம்மளோட சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் பையர்ஸுமே வந்துட்டு 900+ கேட்டகரிஸில் ஃப்ரீலான்சர்ஸை இது மூலிமா ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஜாக்பாட்னே சொல்லலாம் ஃபார் போத் ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் பையர்ஸ். அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு பர்சனல் அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அதில் ஒன்று தான் UI. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களால் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அஸ் அ ஃப்ரீலான்சராக உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் நீங்கள் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் உங்களால் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸிங்குமே இதில் வச்சுக்க முடியும். அண்ட் ஃப்ரம் பையர் சைட்லையுமே உங்களுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி எந்த ஃப்ரீலான்சர் வேணுமோ பெஸ்ட்டாக அதை ஹையர் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த சர்வீஸ் வேணாலும் உங்களை ஈஸியாக ஹையர் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க கிட்ட 900+ கேட்டகரிஸில் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். பேமெண்ட் எப்படி இந்த பிளாட்ஃபார்மில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆஸ் அ பையராக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சருக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணி அவரோட ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு டெலிவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பேமெண்ட்டே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஃபான ஒரு ப்ராசஸ் இருந்தால் தான் 2 பேருக்குமே அது பெனிஃபிட். ஸோ நம்மளோட ஆடியன்சஸ் நிறைய பேர் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட சர்வீசஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கெட் ஸ்டார்டட் ஆன் Osdare. ஆல்ரைட், லெட்ஸ் கோ ஃபார் த 4th ஸ்டெப், பொசிஷன் யுவர் செல்ஃப் கிளியர்லி. இது வந்து ஒரு மைன்யூட்டான ட்வீக் தான். உங்களை நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கரெக்ட் இட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ கைஸ். நீங்கள் ஒரு சர்வீஸை கிளைண்ட்டுக்கு பிச் பண்ண போறீங்க அப்படின்னா மொட்டையா ஐஎம் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிச் பண்ணீங்கன்னா கிளைண்ட்டுக்கு நீங்கள் யார் என்ன அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது.
அவங்களோட ப்ராப்ளம நீங்க எந்த விதத்துல சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் முக்கியம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ அம் அ வீடியோ எடிட்டர், சே சம்திங் லைக் ஐ ஹெல்ப் யூடியூபர்ஸ் இன்க்ரீஸ் ரிட்டென்ஷன் வித் பெட்டர் எடிட்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்க யூடியூபர்ஸோட ப்ராப்ளம சால்வ் பண்றீங்க ஆப்வியஸா. சி யூ நோ த டிஃபரன்ஸ் ரைட்? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க வந்து பையர்ஸ வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் இஸ் க்ளோஸ் அண்ட் டெலிவர் லைக் அ ப்ரோ. இப்போ ஒரு பையர் உங்கள ரீச் பண்றாங்க அப்படின்னா, வெறுமனே நான் உங்களுக்கு அத பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ரூல் நம்பர் 1 இஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு த கிளையண்ட்ஸ். லைக் வாட்ஸ் யுவர் கோல் வித் த ப்ராஜெக்ட்? ஃபர்ஸ்ட் அவங்களோட கோல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் ஹேவிங் ஃபியூ கான்வர்சேஷன்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்கோப் என்ன, டெலிவரி என்ன, அண்ட் டைம்லைன், பிரைசிங், ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் கன்ஃபார்மிங் த கிளையண்ட் 50% அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்காம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அண்ட் வைல் ஒர்க்கிங் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களோட கிளையண்ட்டுக்கு கொடுங்க ஃபார் பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் பெட்டர் கம்யூனிகேஷன். அண்ட் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அந்த ஒர்க்கை டெலிவர் பண்ணுங்க. அண்ட் குட்டி குட்டி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட அந்த ஒர்க்கை டெலிவர் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்துட்டு நீங்க அது காசுக்காக மட்டும் பண்ணாதீங்க. இதுதான் வந்துட்டு உங்க ஃப்ரீலான்சிங் கரியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ கிவ் யுவர் பெஸ்ட் டு பில்ட் யுவர் பெஸ்ட். If you follow these 5 steps consistently, then getting a first client is not a matter of if, it's just a matter of time. So start simple, stay consistent, don't overthink. So that's it guys. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க and don't forget to subscribe the channel. And இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ டாடா, பை பை, ஹாப்பி லேர்னிங்.